வாவ் கிச்சனில் இன்றைக்கி டேஸ்டியான மோர் குழம்பு ரெசிபி ஒன்று நான் செஞ்சு காட்டுறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். பூசணிக்காய் நான் 200 கிராம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு பவுல், அதாவது அரை மூடி அளவுக்கு. 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் பருப்பு, பச்சரிசி புழுங்கரிசி எதுனாலும் சேர்த்திக்கலாம். தண்ணியில் ஊற போட்டு நான் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், தயிர் 1 பவுல், அதாவது 200 கிராம் தயிர். அது தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா 2ஆக கீறி வச்சுருக்கேன். இதில் வரமிளகா வத்தல் 2 இல்லை 3 எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு ஒரு 3 பல். கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காவை நான் முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடுவேன். அது எதுக்காகனா கலர் மாறாமல் கொஞ்சம் எண்ணெயோடு வெந்து வரும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்து போட்டு கருவேப்பிலை போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயை அதில் சேர்த்து தண்ணி விடக்கூடாது. கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். அடி பிடிக்காத அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்தது நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான என்னென்னு எடுத்து அரைக்கிறத பார்க்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பு 2ஐயும் ஆட் பண்ணி பூண்டு பச்சை மிளகா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவல் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறைன்னு இருக்கிற பதத்தில் அரைச்சி எடுக்கணும். இந்த பதத்தில் எடுக்கணும். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரை அதில் ஊற்றி ஒரே ஒரு அடி அடித்து எடுத்துக்கணும். இப்போ தேங்காயும் தயிரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலக்கி வச்சுக்கணும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து இதை அப்படியே ஒரு தனி பவுல் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதே பேனை ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு சின்ன வெங்காயம் மிளகாய் வத்தல் இது ஆட் பண்ணிக்கலாம். 2-3 கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. பெருங்காயத்தூள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கிற காயை அதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் தயிர் அந்த கலவையை உள்ளே ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதில் கலக்கி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நல்லா சூடாகி வரும்போது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நுரையாக வரும்போது கொத்தமல்லி அதில் ஆட் பண்ணி நம்ம இறக்கி வச்சிடணும். இப்போது மோர் குழம்பு ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.